நீங்கள் எங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். யார் யாரை நிறுத்தியிருக்கிறார்கள்? பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து அப்படி நிறுத்தியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கொண்டு வந்து அப்படி நிறுத்தியிருக்கிறார்கள். திருமாவளவனையும் இங்கே கொண்டு வந்து அப்படித்தான் நிறுத்தியிருக்கிறார்கள். இது தேவையா? என்ன சொல்கிறார் திருமாவளவன்? நாங்கள் 2 சீட்டு பாராளுமன்றத்திலும் 4 சீட்டு சட்டமன்றத்திலும் வாங்கி வைத்திருந்தாலும் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லை. சென்னையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. என்ன? ஆதி திராவிட மாணவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் இதை பதிவு செய்கிறார். இதை பதிவு செய்து கொண்டிருந்த அதே தருணம் குவாரிக்கு எதிராக தலித் பெண்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். பேருந்தில் வைக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்ற அவர்கள் அதை தாங்க முடியாமல் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பேருந்துக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கொள்ள முயற்சி மேற்கொள்கிறார்கள். இதை திருமாவளவன் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதே இது நடக்கிறது. ஸ்டாலின் கருணாநிதி ஆட்சி என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று நாம் கேட்கிறோம் இல்லையா? ஏன் அவர் சொல்வதில்லை? ஏனென்றால் அவர் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டால் இந்த 11 தேர்தலில் 7 தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனையும் சேர்த்து அவருடைய சாதனை என்று சொல்லிக்கொள்ளலாம் என்பதனால்தான் திராவிட மாடல் என்று ஒட்டிக்கொள்கிறார். அப்போ நம்முடைய சாதனைகள் தான் இங்கே பேசப்படுகின்றன. அண்ணா திமுககாரன் வேலை செய்ய தெரியும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய தெரியும், அதை அங்கே பெருமை பேச தெரியாது. நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்று மட்டும்தான், மக்கள் சிறந்த அறிவாளிகள், ஆனால் சில இடங்களில் அறிவை பயன்படுத்தாமல் உணர்வை பயன்படுத்தி விடுகிறார்கள் அல்லது உணர்வுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அவ்வாறு உணர்வுக்கு இடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி இறந்து விட்டார். கருணாநிதி முதலமைச்சராக இறக்கவில்லை, செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரது மகனுக்கு நம்ம இந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று ஆசைப்பட்டு அல்லது நம்பிக்கை வைத்து நப்பாசைப்பட்டு என்று கூட சொல்லலாம், ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அப்படியாக வந்த வாய்ப்பை ஸ்டாலின் பயன்படுத்தினாரா? உன்னுடைய ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையே என்ற கதையாக ஆரம்பிக்கும்போது நான் இதில் 6 அடிப்பேன் அதில் 6 அடிப்பேன் என்றெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய வயிற்றில் அடித்தது தான் மிச்சம். விவசாயிகள் இங்கே ஒவ்வொரு இடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி மீறி போராடி கேட்கும் அளவுக்கு சென்று விட்டால், ஓஹோ நீ போராடி அந்த குரல் மற்றவர்களும் கேட்கிறதா, உன்மேல் நான் என்ன வழக்கு போடுகிறேன் பார் என்று இவர்கள் போடுகின்ற வழக்கு என்ன? விபச்சார வழக்கு. 3 வயது பள்ளிக்கு செல்லக்கூடிய, அதாவது பால்வாடி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் முதல், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய சிறுமி முதல், கல்லூரிக்கு செல்கின்ற பருவப்பெண் முதல் 80 வயது பாட்டி வரையில் எவரையும் விட்டு வைக்கவில்லை. இவர் ஏன் பிறந்தாய் மகனே என்று பாட வேண்டிய நிலையில் ஸ்டாலினுக்கு பாராட்டு. இப்படி பாராட்டு நடந்து கொண்டிருக்கின்ற அதே மயிலாப்பூரில் ஒரு பால்வாடி பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் இருக்கிறது. கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியவில்லை என்பதனால் அவர்கள் சென்று எங்கே செல்கிறார்? திறந்த வெளியில், அது எங்கே? அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓடை பக்கத்தில் அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள் அப்படின்னு தகவல் வரும். அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் ஊழலுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இவர்கள் பொது கழிப்பிடத்தை வைத்து சென்னையில் மட்டும் அப்படின்னு தகவலும் வருது. என்னவென்று சொல்வது? தமிழ் மக்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு நற்செய்தி என்றால், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சமீபத்திய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னாக்க, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய மாநாடு சமீபத்தில் வேலூரில் நடைபெற்றது. பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேடுகட்ட ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது தேனியிலேயே அம்மா அவர்களுடைய அந்த பிறந்தநாள் 77வது பிறந்த நாளை ஒட்டி அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தற்பொழுது நடந்து வருகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு அதில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு முன்னர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார், உரையாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது பார்த்த உடனேயே நான் இந்த காணொளியை பதிவு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கேடுகட்ட திமுகவை எப்பொழுது வீழ்த்தப் போகிறது என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி படைத்த இயக்கம் என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்கிற நிலையில், எப்படியாவது அந்த கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாதா
அல்லது குழப்பமே இல்லை என்றாலும் குழப்பம் இருப்பது போல காண்பித்து விட முடியாதா என்பதற்கு பல முனைகளிலிருந்து திட்டங்கள் தீட்டப்பட்டு பல்வேறு தரப்பினரை இறக்கிவிடப்பட்டு மீடியாக்களில் தினம் தினம் கடந்த 3 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மக்கள் பிரச்சனை சார்ந்து இந்த ஊடகங்கள் பேசியிருக்கிறார்களா என்றால் மக்கள் பிரச்சனை சார்ந்து இந்த ஊடகங்கள் எப்பொழுதுமே பேசியது கிடையாது. மாறாக கடந்த 3.5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுகவில் என்ன குழப்பம், அதிமுகவில் என்ன பிரச்சனை, அதிமுக பிளந்திருக்கிறதா, அதிமுகவில் புதிய பிளவு வரப்போகிறதா, அதிமுகவுக்கு சின்னம் கிடைக்குமா, இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் பேசி வந்த நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கும் எதுவும் நடக்கப் போவதில்லை அப்படின்னு இந்த எதிரி கூட்டங்களுக்கு சரியான ஒரு பதிலை மிக நேர்த்தியாக காய்களை நகர்த்தி கொடுத்திருக்கிறார் கழக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன் நமக்கு அதிமுக மேலே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, ஏன் நமக்கு அதிமுக மேலே இவ்வளவு பெரிய ஆதங்கம், ஏன் அவர்களுக்கு அதிமுகவில் இவ்வளவு குழப்பம் இருப்பது போல காண்பிக்க வேண்டும் என்ற ஆத்திரம்? இது எல்லாற்றுக்குமே பதில் என்ன தெரியுமா? தமிழகத்தின் வளர்ச்சியிலும் தமிழக மக்களின் எண்ணங்களிலும் நெஞ்சங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இயக்கம் என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதனால தான் சட்டமன்ற தேர்தல்களில் எடுத்தீங்கன்னாக்க கடந்த 11 சட்டமன்ற தேர்தல்களில் 7 சட்டமன்ற தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி என்பது அதிமுக என்கிற தனிப்பட்ட இயக்கத்துடைய வெற்றியா என்றால் கிடையாது. அந்த வெற்றி என்பது தமிழக மக்களுடைய வெற்றி. தமிழக மக்கள் அதிமுகவை தங்களுடைய இயக்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் என்றைக்கும் என்ன கேட்டிங்கனாக்கா எனக்கு உறுப்பினர் அட்டை இருக்கிறதா என்றால் அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை எனக்கு கிடையாது. ஆனால் அதிமுக என் நெஞ்சத்திற்குள் நிறைந்திருக்கிறது. ஏன் நிறைந்திருக்கிறது? ஏனென்றால் திமுக என்கிற தீய சக்தியை ஓட ஓட விரட்டிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக என்கிற இயக்கம் மட்டும் இல்லை என்றால் தமிழகம் இன்றைக்கோ விலை பேசி விற்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் அந்த நிலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இல்லை என்றால் திமுக என்கிற தீய சக்தி இன்றைக்கு பணபலம், பொருள்பலம், ஆள்பலம் என்று எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இவர்கள் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு சவால் கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்கிற நிலை தான் ஏற்பட்டிருக்கிறோம். எடுத்து பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பாருங்கள். நான் எந்த கட்சியும் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை, நான் எந்த கட்சியும் குறைத்து பேச விரும்பவில்லை. ஆனால் அத்தனை கட்சிகளையும் சிறுமைப்படுத்தி கொண்டிருப்பது யார் என்று பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்று பார்க்கப்படக்கூடிய அந்த கட்சிகளையும் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் கருணாநிதி காலத்தில் கூட இல்லாத ஒரு கூத்து இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது என்ன? இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய சுயமரியாதையை இழந்து தேர்தல் வரும்பொழுது நமக்கான உடன்படிக்கை, அதன் அடிப்படையில் தான் நம்ம கூட்டணி, அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த சீட்டுகள் நம்ம பிரிச்சுப்போம், சீட்டுகளை பிரித்து நம்ம போட்டியிடுவோம், வெற்றி பெற்றோம் என்றால் நீங்கள் தனிப்பெரும்பான்மையான ஆட்சியை அமைக்கப் போகிறீர்கள் என்றால் நாங்களும் எதிர்க்கட்சிகள் தான் என்று இருந்த நிலை இன்றைக்கு மாறி நீங்கள் எங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். யார் யாரை நிறுத்தியிருக்கிறார்கள்? பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து அப்படி நிறுத்தியிருக்கிறார்கள். வேறு யாரை நிறுத்தியிருக்கிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சிகள். எப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கொண்டு வந்து அப்படி நிறுத்தியிருக்கிறார்கள். வேறு யாரை நிறுத்தியிருக்கிறார்கள்? இங்கே பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்காக ஒரே உன்னதமான தலைவர் என்று தன்னை நிலைநாட்டிக் கொள்ள நினைக்கின்ற, அவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக சொல்லிக் கொள்கின்ற திரு திருமாவளவனையும் இங்கே கொண்டு வந்து அப்படித்தான் நிறுத்தியிருக்கிறார்கள். இது தேவையா அப்படின்றது கேள்வி. இதற்கு இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த காரணம் என்ன? இதற்கு இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சாக்குப்போக்கு என்ன? இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறது, அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால், பாரதிய ஜனதா உள்ளே வந்துவிடும் என்ற காரணத்தினால் நாங்கள் மதச்சார்பற்ற இந்த அணி என்று நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 2019 இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், 2021 இதையே உருட்டினார்கள், 2024 இதை உருட்டினார்கள். ஆனால் இடையில் நடந்தது என்ன? 2023 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தது. அந்த முடிவு என்ன? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம், அதாவது பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி என்பது முறிவு என்பதை அறிவித்தது. அறிவித்த உடனேயே ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்து விட்டது. அதுவரையில் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் விழித்து கொண்டார். அன்றைக்கே அன்றைக்கி அந்த அறிவிப்பை அதிமுக அதிகாரப்பூர்வமாக மேற்கொண்ட அன்று மாலையே
அவசர கதியில் IUML வரவழைக்கப்பட்டது அண்ணா அறிவாலயத்திற்கு ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு. அதுக்கு முன்னால் அவங்க 6 வாட்டி கேட்டிருக்காங்க, நேரம் ஒதுக்கப்படலை. ஆனால் இந்த அறிவிப்பு வந்த மறு நிமிடம் IUML அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களாக வந்து வரிசையாக வந்து யாருமே கேட்கலையே, உங்களை யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை சம்மனே இல்லாமல் ஆஜராகி நீங்களாக ஒரு வாக்குமூலம் எதுக்கியா கொடுக்குறீங்கன்ற நிலையில் இவங்க வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நிற்கிறோம்னு எதுக்கு? நீங்கள் அங்கேயே இருங்கப்பா. ஏன்னா உங்களை மொத்தமாக கழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் திட்டமே. நீங்கள் அங்கே இருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே இருப்பது உங்களுடைய தொண்டர்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் அவர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர்களுக்கு தெரிகிறது நிதர்சனம், நீங்கள் விலை போய்விட்டீர்கள். இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணம் திருமாவளவன் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் திருமாவளவன்? நாங்கள் 2 சீட்டு பாராளுமன்றத்திலும் 4 சீட்டு சட்டமன்றத்திலும் வாங்கி வைத்திருந்தாலும் எந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லை. அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இல்லை, அதிகாரமே இவர்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த பிரதிநிதித்துவத்தை வைத்துக்கொண்டு கூட எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார். ஏன் செய்ய முடியவில்லை? ஏனென்றால் நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்கள். இது இடங்களை பொறுத்தது அல்ல. அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதியை உண்மையிலேயே கட்டி காக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதா, அல்லது அந்த கட்சி அத்தகைய ஒரு கட்டுமானத்தை கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை தெரிந்தும் நன்கு கற்று அறிந்தவர் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் இப்படி பேசுவது வந்து நமக்கு நகைச்சுவையாக இருக்கிறது அல்லவா? இன்னும் ஒருபடி மேலே போய் பரிதாபமாகவும் இருக்குல்ல. இப்போ நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த தகவலை திருமாவளவன் எங்கே சொல்கிறார்? சென்னையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. என்ன? ஆதி திராவிட மாணவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் இதை பதிவு செய்கிறார். இதை பதிவு செய்து கொண்டிருந்த அதே தருணம் தமிழகத்தில் ஒரு குவாரிக்கு எதிராக தலித் பெண்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற அந்த பேருந்தில் வைக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் அதை தாங்க முடியாமல் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பேருந்துக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கொள்ள முயற்சி மேற்கொள்கிறார்கள். இதை திருமாவளவன் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதே இது நடக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னால் நடந்த கோர சம்பவம் என்ன? பெரம்பலூரில் ஒரு புல்லட்டை ஓட்டி கொண்டு வந்த ஒரு இளைஞன், அவன் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவன் என்ற ஒரே காரணத்தினால் அவன் கை வெட்டப்பட்டது. அடுத்து நம்ம தோழர்களை எடுத்துப்போமா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எடுத்துப்போமா, சாம்சங் போராட்டம் இன்று வரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு மாநாடு, ஒரு கூட்டமை நடத்தி அந்த கூட்டத்திலே பிரகடனப்படுத்தி விட்டார்கள், எங்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது என்று. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது என்றால் கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடையாது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த வாக்குகள் கிடையாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்கப் போகிறார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த வாக்கு வங்கியே என்ன சொல்கிறது என்ற அர்த்தம், இந்த தொழிலாளர் அமைப்புகள் என்ன சொல்கின்றது என்று அர்த்தம். ஸ்டாலின் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்றால் இல்லை, ஒரு மட்டமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்படி ஸ்டாலின் நடத்துகின்ற ஒரு மட்டமான ஆட்சிக்கு நீங்கள் ஏன் துணை போகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் அவர்கள் மறைமுகமாக கேட்கிறார்கள். தேர்தல் வரும்பொழுது நேரடியாக கேட்கப் போகிறார்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன பதிலை சொல்லப் போகிறீர்கள்? இங்குதான் நாங்கள் சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழுச்சியுடன் மக்களை சென்று சந்திக்கவிருக்கிறது. வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்கிறது, தார்மீக உரிமையும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். கடந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அதில் அதற்கு முன்னர் இருந்த கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அது மக்களுக்காக மக்களுடனே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவனுக்கு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பேச தெரியாது. ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா மசூதி, கோவில், இந்தி, தமிழ், இதெல்லாம் அவங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள். அவனை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவனுடைய அடிப்படை பிரச்சனைகள் தான் அவன் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக அவன் எடுத்துப்பான். ஏனால் ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்பவன் மக்களுக்கு தினம் தினம் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள், இவைகளை களைவன் தான் உண்மையான பிரதிநிதி. அதைத்தான் மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். உங்களிடம் சனாதனம் குறித்த பிரசங்கங்களையோ
அல்லது மசூதி வேண்டுமா, கோவில் வேண்டுமா, சர்ச் வேண்டுமா என்பதையோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? இங்கே மசூதி இருந்தாலும், கோவில் இருந்தாலும், சர்ச்சு இருந்தாலும் அதெல்லாம் அவன் வாழ்க்கையில், அவனுடைய வாழ்வாதாரத்திலும், அவனுடைய வாழ்க்கையிலும், அவனுடைய தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த போக்குவரத்திலும் அது இயல்பாக ஒன்றாக இருக்கக்கூடியது. வடக்கில் இருப்பது போல இங்கே பிரச்சனைகள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை வேறு. அந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன், 11 தேர்தல்களில் 7 தேர்தல்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. இதுக்கு சொல்வார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள், இவர்களெல்லாம் இருந்ததனால்தான் வெற்றி பெற முடிந்தது. அந்த மாதிரி ஆளுமை இன்றைக்கு இல்லையேன்ட்டு. இதற்கு ஆளுமை என்பது முக்கியம் கிடையாது. ஆளுமை என்பது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இருவரும் தலைவர்கள் என்னென்ன வழிகாட்டுதல்களை கொண்டு வந்தார்களோ, என்னென்ன அடித்தளத்தை ஏற்படுத்தினார்களோ, அதிலிருந்து இம்மி அளவு கூட பிசகாமல் இயங்கக்கூடிய இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. இது மக்களுக்கான இயக்கம். உன் தெருமுனையில் பிரச்சனை இருக்கிறதா? உனக்கு தண்ணீர் குழாய் பிரச்சனை இருக்கிறதா? உனக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா? உன்னுடைய அந்த வடிகாலில் பிரச்சனை இருக்கிறதா? உன்னுடைய ரேஷன் கார்டில் உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக தொண்டன் இருப்பான். அவன் உன்னிடம் வந்து சனாதனம், மசூதி, சர்ச்சு, தேவாலயம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டான். அவன் உன்னிடம் வந்து உன்னுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, தினம் தினம் நீ உன் வாழ்க்கையை இயல்பாக நடத்துவதில் உனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த சிக்கல்களை போக்கக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் மற்றவர்களையெல்லாம் கேட்டு ரசிப்பார்கள். ஆனால் அதிமுகவை மட்டுமே ஆள்வதற்கு அங்கே ஆமோதிப்பார்கள். பல இயக்கங்கள் வரலாம். இந்த இயக்கங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று நினைக்கலாம். அவர்கள் எல்லாரும் வளர வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். ஆனால் ஒன்றை மட்டும் நம் மனதில் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நமக்காக நம்மால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் என்றால், எந்த தனிநபராலும் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் கிடையாது, நம்மால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் என்றால் அது ஒரே இயக்கம்தான், அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். அதுதான் தமிழகத்தின் முதுகெலும்பு, அதுதான் தமிழகத்தின் அடித்தளம். அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் இருக்கின்ற காரணத்தினால்தான், அது அதிக ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இத்தனை பெரிய வளர்ச்சியை இந்த மாநிலத்தில் கண்டிருக்கிறோம். இதற்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள். ஸ்டாலின் கருணாநிதி ஆட்சி என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று நாம் கேட்கிறோம் இல்லையா? ஏன் அவர் சொல்வதில்லை? ஏனென்றால் அவர் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டால் இந்த 11 தேர்தலில் 7 தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சாதனையும் சேர்த்து அவருடைய சாதனை என்று சொல்லிக்கொள்ளலாம் என்பதனால்தான் திராவிட மாடல் என்று ஒட்டிக்கொள்கிறார். அப்போ நம்முடைய சாதனைகள் தான் இங்கே பேசப்படுகின்றன. அதிமுககாரன் வேலை செய்ய தெரியும், மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்ய தெரியும், அதை அங்கே பெருமை பேச தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இவங்க சமூக நீதி பற்றிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இந்த கல்வி புத்தகங்களில், பாட புத்தகங்களில் சாதி பெயர்கள், தலைவர்களுடைய பெயரில் சாதி பெயர்கள் சேர்த்து இருப்பது அப்படின்றதை நீக்க வேண்டும் என்கிற கொள்கை முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது. வளர்மதி அக்கா தான் அந்த துறையோட அமைச்சர். அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு இதெல்லாம் பிரிண்டிங்கு போய் அடுத்த கல்வியாண்டு வரும்பொழுது அந்த கல்வியாண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவர்கள் பெருமை பேசிக் கொள்கிறார்கள். யார்? திமுக காரன் பெருமை பேசிக்கிறான். என்னென்ன, நாங்கள் பாருங்கள் சமூக நீதியை கொண்டு வந்துட்டோம், நீ ஒன்றும் கொடுங்கலை. உன்னுடைய முதலமைச்சராக கருணாநிதி இருந்த பொழுதும் சரி, ஸ்டாலின் இருந்த பொழுதும் சரி, எதையும் கொடுங்கலை. அதை செய்ததெல்லாம் கொள்கை வரைவாக கொண்டு வந்து செய்ததெல்லாம் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் இதை பெருமையாக பேசிக்கொண்டது கிடையாது. இதே ஸ்டாலின் செய்திருந்தால் செய்வதற்கு மனம் வராது, செய்வதற்கு புத்தியும் இருக்காது, மூளை இருக்கணுமே. ஆனால் ஒரு கால் திமுக செய்திருந்தால் 4 பாராட்டு விழாக்களாவது எடுத்திருப்பார்கள். அப்படி எதையும் எடுக்கவில்லை. 7.5% உள் ஒதுக்கீடினால் 3500க்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் கிராமப்புறங்களிலிருந்து வந்து, ஏழை எளிய பின்புறத்திலிருந்து, அந்த பின்புலத்திலிருந்து வந்து அவர்கள் அதில் நலம் பெறுகிறார்கள் என்றால் எத்தனை பாராட்டு விழாவை நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடுத்திருக்க வேண்டும். 47 கல்லூரிகளுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதில் கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே ஆண்டில் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் எத்தனை பாராட்டு விழாக்களை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த சாதனையெல்லாம் நாம் பேசிவிடுவோமோ, எங்கே இந்த சாதனையெல்லாம் மக்கள் சிந்திக்க துவங்கி விடுவார்களோ என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொச்சைப்படுத்துவதும்,
நீ அவர் காலில் விழவில்லையா இவர் காலில் விழவில்லையா என்றெல்லாம் பேசுவதும் என்று இவர்கள் ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் இருக்கக்கூடிய தந்திரம் என்ன தெரியுமா? அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுக என்கிற கட்சி அழிந்தால்தான் நாம் வளர முடியும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய தந்திரம் என்ன என்றால், ஒன்று அதிமுகவில் குழப்பம் இருக்கிறது என்று ஒரு பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னா, அதிமுகவுடைய சாதனைகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்வதற்கு இன்றைக்கு அதன் தலைமையாக ஒற்றை தலைமையாக உயர்ந்து நிற்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும். இவர்களால் புரட்சித்தலைவி அம்மா அவர்களையோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ இவர்களால் குறை பேச முடியாது. பேசினார்கள் என்றால் மக்கள் செருப்பால் அடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொச்சையாக பேசிவிட்டு தப்பிவிடலாம். ஏனென்றால் அவர் ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு விவசாயி ஒரு கிளைச்செயலாளராக இருந்து சிலுவம்பாளையத்திலிருந்து எப்படி உயர்ந்து வந்து சென்னையில் வந்து நம்மையெல்லாம் கோலோச்ச முடியும் என்கிற அந்த காழ்ப்புணர்வு, அந்த வன்மம் ஆழ் மனதில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் மீது இந்த வெறுப்பும் வன்மமும் இந்த விமர்சனங்களும், இந்த தரக்குறைவான விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகிறது. அதனால்தான் நாம் சொல்கிறோம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார்கள் என்றால், ஏன் சொன்னார்கள்? எதனால் அவரை புரட்சித் தலைவி என்று சொல்கிறோம் என்றால், அவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகிறது. அதிமுக அழிந்துவிடும் என்று சொன்னவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர் ஏன் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று சொன்னார்? எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்ன தலைவர் ஏன் தனக்கு பின்னால் ஒரு வாரிசு என்று அறிவிக்காமல் போனார்? ஒரு நிமிடம் தானே ஆகியிருக்கும். அவர் யாரை நினைத்திருந்தாலும், யாரை வாரிசு என்று சொல்லியிருந்தாலும் தொண்டர்கள் ஆமோதித்திருப்பார்களே, வரவேற்றிருப்பார்களே. ஏன் அதை செய்யவில்லை? ஏனென்றால் இந்த இயக்கம் ஜனநாயகத்தை நம்பி இருக்கின்ற இயக்கம். அந்த ஆளுமை என்பது தானாக வர வேண்டும். அதற்குள் போட்டி இருக்கலாம், 4-5 ஆளுமைகள் வரலாம், போட்டி போடலாம். இந்த போட்டிகளெல்லாம் சேர்த்து, இந்த போட்டிகளெல்லாம் கடந்து, இந்த போட்டிகளில் வரக்கூடிய இடர்பாடுகளெல்லாம் தகர்த்து எறிந்து ஒரு ஆளுமை உயர்ந்து நிற்கும். அந்த ஆளுமை தான் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக உயர்ந்து நிற்கும். அப்படியாக உயர்ந்து நிற்கின்ற தலைமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை. இதைத்தான் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் இந்த கழகம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இவர்கள் நம்மை வானிலிருந்து வழி நடத்துகிறார்கள். ஜனநாயகம் என்றால் என்ன என்பதனை இந்த மக்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பாருங்கள் என் இயக்கத்தை. எனக்கு பின்னாலும் என் தலைவருக்கு பின்னால் நான் எப்படி வந்தேனோ, என் தலைவர் என்னை முன்மொழியவில்லை, என் தலைவர் என்னை வாரிசு என்று அறிவிக்கவில்லை, என்றாலும் நான் உயர்ந்து நின்றேன் என்று புரட்சித் தலைவி அம்மா பிரகடனப்படுத்தினார். அவர் வந்தார், ஆண்டார், நமக்கு நன்மைகள் செய்தார், மறைந்தார். அவருக்கு பின்னால் யார் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அவர் சொல்லிவிட்டு போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? இங்கே நான் தான் நிழல், நான் தான் பரதன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீ சண்டை போடு, நீ சண்டை செஞ்சு நீ மேலே வா, யார் இதில் வலியவனே வாழ்வான் என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப யார் இதில் சாமர்த்தியசாலியோ, யார் செல்வாக்கை உயர்த்தி கொண்டு மேலே வந்து நான் ஒற்றை தலைமையாக அமர்வேன் என்று சொல்கிறாரோ அவர்தான் தலைவர். அதை இந்த கழகம் பார்த்து கொள்ளும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த கழகத்தின் மீதும் வைத்து, இந்த கழகத்தின் ஜனநாயக தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, நாம் ஏன் தீய சக்தி கருணாநிதி குடும்பத்தின் கைப்பாவையாக மாறிவிட்டிருக்கின்ற, அல்லது கருணாநிதி குடும்பத்திற்கே பாத்தியம் செய்யப்பட்டு விட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம் என்பதனை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதற்காகத்தான் அவர்களை புரட்சித் தலைவி என்கிறோம். தீய சக்தி திமுக என்பதனை அன்றைக்கே அடையாளப்படுத்தியதனால்தான் அந்த மாபெரும் தலைவரை நாங்கள் புரட்சித் தலைவர் என்று கொண்டாடுகிறோம். இந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கும் ஒரு மாபெரும் இயக்கத்தை வளர்த்துவிட்டு, ஒருவர் அந்த இயக்கத்தை உருவாக்கினார், இன்னொருவர் அந்த இயக்கத்தை வளர்த்தார், அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் எப்படி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்? ஜனநாயக ரீதியாக நீங்கள் மேலே வாருங்கள். சிக்கல்கள் இருக்கலாம், சிக்கல்கள் வர வேண்டும். பிரச்சனையிலிருந்து தான் தெளிவு பிறக்கும்.
பிரச்சனையே இல்லை என்றால் ஒரு குடும்பத்தின் கார்ப்பரேட் நிறுவனமாகத்தான் அது இருக்க வேண்டும். அம்பானி, திருவாய் அம்பானிக்கு அப்புறம் முகேஷ் அம்பானிக்கு அப்புறம் அனந்த் அம்பானியோ இல்லை இன்னொரு மகனோ இவர்கள் வருவார்கள். இதில் என்ன கூத்து அப்படின்னா, அந்த அம்பானி குடும்பம் என்பது உழைத்து சம்பாதித்து வந்திருக்கிறது. உழைக்காமலேயே பிறர் உழைப்பில் வந்திருக்கின்ற குடும்பம் என்றால் அது கருணாநிதி குடும்பம். அதனால் தான் நான் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் அடித்து சொல்கிறேன். அவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவர்களுக்கு உழைக்காது, ஆனால் மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காகவாவது அல்லது மக்களாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். 1967 திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர், கருணாநிதி குடும்பத்தில் சுய உழைப்பின் காரணமாகவோ அல்லது சுய உழைப்பினாலோ திறமையினாலோ தனித்திறமையினாலோ மேலே வந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. உன்னுடைய உழைப்பு, என்னுடைய உழைப்பு, இந்த நாட்டின் வளங்களுடைய அந்த மொத்த செழிப்பு, இது அனைத்தையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு, இது அனைத்தையும் இவர்கள் விழுங்கி கொண்டு இவர்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது நன்மையா என்றால் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவர்களை அப்புறம் ஏன் நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் என்று. நியாயமான கேள்வி. நாங்கள் மக்களை சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று சொல்லப்போவது இல்லை. நாங்கள் மக்களை சிறுமைப்படுத்தப் போவது இல்லை. நாங்கள் அவர்களை துச்சமாக பேசப்போவது இல்லை. நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்று மட்டும்தான், மக்கள் சிறந்த அறிவாளிகள், ஆனால் சில இடங்களில் அறிவை பயன்படுத்தாமல் உணர்வை பயன்படுத்தி விடுகிறார்கள், அல்லது உணர்வுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அவ்வாறு உணர்வுக்கு இடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி இறந்து விட்டார். கருணாநிதி முதலமைச்சராக இறக்கவில்லை, செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக இறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரது மகனுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று ஆசைப்பட்டு அல்லது நம்பிக்கை வைத்து நப்பாசைப்பட்டு என்று கூட சொல்லலாம், ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அப்படியாக வந்த வாய்ப்பை ஸ்டாலின் பயன்படுத்தினாரா? உன்னுடைய ஸ்டார்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையே என்ற கதையாக ஆரம்பிக்கும் பொழுது நான் இதில் 6 அடிப்பேன் அதில் 6 அடிப்பேன் என்றெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய வயிற்றில் அடித்தது தான் மிச்சம். ரேஷன் கடையில் பொருள் இல்லை, மின்சார விலை 40% உயர்த்தி விட்டார்கள். அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் கிடையாது, மருந்துகள் இருந்தால் மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவர்களும் மருந்துகளும் இருந்தால் நோயாளிகளை அனுமதிப்பது கிடையாது. விவசாயிகள் இங்கே ஒவ்வொரு இடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி மீறி போராடி கேட்கும் அளவுக்கு சென்று விட்டால், ஓஹோ நீ போராடி அந்த குரல் மற்றவர்கள் எல்லோருக்கும் கேட்கிறதா, உன்மேல் நான் என்ன வழக்கு போடுகிறேன் பார் என்று இவர்கள் போடுகின்ற வழக்கு என்ன? விபச்சார வழக்கு. மேல்மாவில் நாம் பார்த்தோம் இந்த விபச்சார வழக்கை இவர்கள் போட்டு. இங்கே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு ஏன் கருவில் இருக்க சிசுவுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்ப்பிணி பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். இங்கே ஓடும் ரயிலில் கோவை பக்கத்தில் அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர் ரயிலிலிருந்து கீழே குதித்து உயிருக்கு போராடிய நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த குழந்தை கருக்கலைப்பில் இறந்து விடுகிறது. கருவில் இருக்கின்ற குழந்தை முதல் 3 வயது பள்ளிக்கு செல்லக்கூடிய, அதாவது பால்வாடி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் முதல், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய சிறுமி முதல், கல்லூரிக்கு செல்கின்ற பருவப்பெண் முதல் 80 வயது பாட்டி வரையில் எவரையும் விட்டு வைக்கவில்லை இவர்கள். வயிறு எரிகிறது. இதில் என்ன பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் ஸ்டாலினுடைய கூட்டம் நடக்கிறது. எங்கே? மயிலாப்பூரில் நடக்குது. தெப்பக்குளம் பக்கத்தில் மிகப்பெரிய மேடை. அந்த மேடைக்கே பல லட்சம் செலவாகி அந்த மேடையை அமைத்து அந்த கொக்கையும் போட்டு திருடி கரண்டை கொண்டு வந்து ஸ்டாலினுக்கு பாராட்டு, ஏன் பிறந்தாய் மகனே என்று பாட வேண்டிய நிலையில் ஸ்டாலினுக்கு பாராட்டு. இப்படி பாராட்டு நடந்து கொண்டிருக்கின்ற அதே மயிலாப்பூரில் ஒரு பால்வாடி பிள்ளைகளுடைய அந்த குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம் இருக்கிறது. போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்திலே இருக்குது. அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை, அதாவது இந்த பால்வாடி குழந்தைகள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டித்தான் செல்ல வேண்டும். எவ்வளோ அபாயகரமான ஒரு விஷயம். அந்த சிறுமிகள் பாவம், அவர்கள் அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால அவர்கள் சென்று, இது ஒரு பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த தகவல் வருது. என்ன? அவர்களால் அந்த கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியவில்லை என்பதனால் அவர்கள் சென்று எங்கே செல்கிறார்கள்? திறந்த வெளியில். அதுவும் எங்கே? அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஓடை பக்கத்தில், ஓடையோ சாக்கடையோ ஏதோ ஒன்று. ஓடையெல்லாம் இன்றைக்கி சாக்கடையாக தானே இருக்குது. அது பக்கத்தில் இயற்கை உபாதை கழிக்கும் பொழுது அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள் அப்படின்னு தகவல் வருது.
அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் ஊழலுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இவர்கள் பொதுக்கழிப்பிடத்தை வைத்து சென்னையில் மட்டும் அப்படின்னும் தகவலும் வருது. என்னவென்று சொல்வது? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் என்னவென்று சொல்வது? இந்த ஆள்வோர்களை சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. இவர்கள் மனிதர்களே கிடையாது, மனித பிறவிகளே கிடையாது. ஆனால் இந்த நாட்டு மக்களிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இப்படியான ஒரு ஆட்சிக்காகத்தான் நாம் போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோமா? இப்படியான ஆட்சிக்காகத்தான் மாநில சுயாட்சி என்று நாம் வீறு கொண்டு எழுந்து பேசினோமா? இப்படியான ஆட்சி வேண்டும் என்பதற்காக தான் அதிகாலை எழுந்து, மற்றதெல்லாம் விட்டுருங்க, அதிகாலை எழுந்து லைனில் போய் நின்று, க்யூவில் போய் நின்று, அங்கே அந்த இதை வாங்கி, அந்த டிக்கெட்டை வாங்கி, அப்புறம் உள்ளே போய் நின்று காத்திருந்து அங்கே போய் அந்த ஓட்டை போடுறோமா? இவங்களுக்கு சிந்தியுங்கள் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நட்டம் கிடையாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நட்டம் தான். ஏன் நட்டம் தான் என்றால், உங்களுக்கு சேவை செய்ய முடியவில்லையே என்கிற அளவில் அது நட்டம் தான். ஆனால் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய நட்டம் என்பதனை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஓரமாக வைத்து விடுங்கள். இங்கே பல விஷயங்கள் பேசப்படுகின்றன, பல்வேறு சர்ச்சைகள் பேசப்படுகின்றன, தனிப்பட்ட சர்ச்சைகள் பேசப்படுகின்றன. இவர் அவருடன் என்ன செய்து கொண்டிருந்தார், இவர் அந்த பெண்ணுடன் என்ன செய்து கொண்டிருந்தார் போன்ற சர்ச்சைகள் எல்லாம் கூட இங்கே பேசப்படுகின்றன. ஒரு நடிகர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர் மீதும் தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. அவர் இன்னும் தேர்தலில் தன்னை நிரூபிக்கவே இல்லை, அதற்கு முன்னாலேயே அவர் மீது அவ்வளவு தாக்குதல்களும் இவர்கள் செய்கிறார்கள். 75 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த என்பதை விட 75 ஆண்டு காலம் இவங்க கூப்பில் இருந்தது தான் அதிகம்னு வச்சுக்கோங்க. ஆனால் 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகருடைய கட்சியை பார்த்து பயப்படுகிறது என்றால், ஒரு கட்சி 6%, 7%, 8% வாக்குகளை பெற்றிருக்கிறது, அதுக்கு ஒரே தலைவர் இருக்கிறார், அந்த தலைவனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தினம் தினம் தங்களுடைய சைபர் கூலிகளையும் மாஃபியா கூலிகளையும் மீடியா மாஃபியாக்களையும் இறக்கி விடுகிறது என்றால், இந்த கட்சி இந்த பாரம்பரியத்தை வைத்து என்ன செய்வது? அதில் பார்த்தீங்கன்னா, அந்த முதலமைச்சர் எங்கே போனாலும் அந்த 13 பேர் கூட்டணி கட்சியோட தான். ஒன்றுக்கு போனாலும் கூடயே கூட்டு போவார் உங்களுக்கு, வாங்க வாங்க நம்ம சேர்ந்தே போவோம் அப்படின்ட்டு. என்ன பயம்? யார் எப்போ கட்டிட்டு போவாங்கன்னு தெரியாது. அதனால் தினம் தினம் ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு ப்ரெஷர், அழுத்தம். என்ன, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்ன்ட்டு சொல்லுங்கள். உங்களை யாரும் கேட்கவே இல்லையே. உங்களைத்தான் மொத்தமாகவே நாங்கள் கழிச்சு கட்ட போகிறோன்ற முடிவில் இருக்கோமே. யாரெல்லாம் திமுக கூட்டணி என்ற மூழ்கின்ற கப்பலில் இருக்கப் போகிறார்களோ அவர்கள் மொத்தமாக செல்லப் போகிறார்கள், மொத்தமாக கழட்டி விடப்பட போகிறார்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, அதீத நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு துயரங்களையும் இந்த மக்கள் சந்தித்து விட்டார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் துயரங்களை சந்தித்து விட்டார்கள், குமுறி கொண்டிருக்கிறார்கள். முன்னமாவது மீடியாக்களில் இதை பற்றிலாம் பேச வரும், இதை பற்றிலாம் பேசுகிறார்களே இந்த ஆட்சியாளர்கள், அதையெல்லாம் அட்லீஸ்ட் அதையெல்லாம் காதிலாவது வாங்கிக் கொள்வார்கள் என்கிற சமாதானமாவது இருந்தது. மக்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். இப்பொழுது அதுவும் கிடையாது. முதலமைச்சருக்கு துதிபாடுவதும், இந்த முதலமைச்சருடைய உதவாக்கரை மகனுக்கு துதிபாடுவதும், இதை மட்டுமே இங்கே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நான் சொல்கிறேன், இந்த நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு நிழலாக இருந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆலமரம், அதன் ஆட்சி காலம். இன்றைக்கு சுட்டெரிக்கும் வெயிலாக மாறியிருக்கிறது இந்த கொடுங்கோல் ஆட்சி. இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபட்டு நீங்கள் பயணப்பட்டு இந்த ஆலமரத்தை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஓராண்டில் தேர்தல், நீங்கள் அந்த முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டம் தேனியில் ஒரு அச்சாரமாக நான் பார்க்கிறேன். இதோடு நிறுத்தப் போவதில்லை. மக்களை தேடி ஒவ்வொரு மாவட்டமாக, கிராமமாக சென்று, அவர் மட்டுமல்ல, இந்த கட்சியினர் அனைவரும், இந்த கட்சி மீது அபிமானம் கொண்ட அனைவரும், நாம் அனைவரும் செல்வோம், உடைத்து எறிவோம் இந்த ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை, இந்த விடியா ஆட்சியை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.